ஆதவ அர்ஜுனாவை நீக்கின உடனே பாருங்க பல ஊர்ல போஸ்டர் ஓட்டுறான். எங்க இதுல ஈரோட்லயே இதுல தென்காசியில கூட்டம் போட்டு திமுகவை சேலஞ்சு பண்றான். இதுல பல ஊர்ல போஸ்டர் ஓட்டி இருக்கானுங்க. அதனால கேடர்ஸ் முழுக்க அவங்களுடைய மனோநிலை வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றதை ஏத்துக்கிறான். இவருக்கு என்ன பயம்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்தாச்சுன்னா, நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன், திமுக எங்களை கொத்தடிமை போல் நடத்துகிறது அப்படின்னு தப்பி தவறி ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொல்லுங்க அவரை. அடுத்த நிமிஷம் அந்த கட்சியே இருக்காது. 4 எம்எல்ஏ ஒரு எம்பி இவர் மட்டும்தான் அந்த கட்சியில இருப்பாரு. அந்த விழுப்புரம் எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, அவரும் திமுக பக்கம் போயிடுவாரு. மறுமலர்ச்சி விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி புதுசா உருவாகும். அந்த கட்சிக்கு எவனாவது தலைவரா போயிடுவாங்க. இவர் வந்து கடைசியில இவர் ஒத்த எம்பியில வந்து மீண்டும் வந்து அடங்கமறு, அத்துமீறு, திமிரிய திரும்பி அடி, திமிரி எழு அப்படின்னு ஏதாவது நாடக காதல் அப்படின்னு ஏதாவது டயலாக் பேசிட்டு இருப்பாரு. அதனால ஆதவ அர்ஜுனாவோட கருத்து நான் இன்னொன்னும் கேட்கிறேங்க. ஆதவ அர்ஜுனா என்னங்க தப்பா சொல்லிட்டாரு? எளிய மனிதனுக்கும் இது கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும். நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தானா நாங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா என்ன தப்பு? 40 வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு நீங்க துணை முதல்வர் கொடுக்காம சந்தானத்துக்கு துணை நடிகராக இருந்த ஒரு நபருக்கு 4 வருஷம் கூட அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சந்தானத்துக்கு துணை நடிகராக சைடு ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகரை துணை முதல்வர் ஆக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொன்னது 1,30,00,000 பட்டியலின சமுதாய வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பட்டியலின வாக்குகள் மட்டும் திமுகக்கு வேணும். ஆனா பட்டியலினத்திலேருந்து ஒருத்தர் வந்து துணை முதல்வராக வரக்கூடாதான்னு கேட்டது. அதுக்காக தானே நீக்கிறீங்க. மன்னர் ஆட்சின்னு சொன்னாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆட்சி தான் நடக்குன்னு சொல்லி துணை முதல்வர் பதில் கொடுத்திருக்கிறார். அதாவதுங்க, மோடி ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான். அப்ப ஏன் வந்து மோடி சரியில்லை, மோடி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு, அதாவது அப்ப வந்து எடப்பாடி ஆட்சியும் எப்படி இருந்தது? அவங்களும் எம்எல்ஏ ஓட்டு போட்டு தானே வந்தாங்க. மக்கள்லாம் ஓட்டு போட்டு தானே அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எம்எல்ஏக்கள்லாம் தேர்ந்தெடுத்தானே எடப்பாடி முதல்வராக வந்தாரு. அந்த எம்எல்ஏக்கள்லாம் தேர்ந்தெடுத்தானே ஓபிஎஸ் கொஞ்ச நாள் முதல்வராக இருந்தாரு. அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க. நீங்க மோடியை விடுங்க, மோடியை தமிழ்நாட்டிலே வச்சு போனாம உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எலக்ட் ஆகி தானே வந்தாங்க. அப்ப ஏன் அவங்கள போய் நீங்க விமர்சிச்சீங்க? அவர் வந்து ஏரோப்ளைனை கும்பிடுறான், டயரை நக்குறான். நான் அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இல்லைங்க, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்க, எம்எல்ஏக்கள்னால தாங்க அவர் முதல்வராக வந்து வந்தாரு. அதனால அவர், நான் தவழ்ந்த பாடியை நான் ஆதரிக்கல, நான் அதிமுக முட்டு கொடுக்கல, நான் நியாயத்தை பேசுறேன். நானு திருமாவளவன், ஆதவ் அர்ஜுனா இந்த புகைச்சல் வந்து மீண்டும் வந்து இணக்கமான சூழ்நிலைக்கு 2 பேர் போயிருவாங்களா, அல்லது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணைவாரா, ஒருவேளை தமிழக வெற்றி கழக கூட்டணியில திருமாவளவனை போய் சேர்ந்துருவாரா? இப்படி எல்லாம் பல்வேறு ஊகங்களை வந்து ஊடகங்கள் முன்வைக்குது. உங்க பார்வை என்ன? அந்த ஊடகம் முன்வைக்குதுங்கும் போதுதான் எனக்கு டவுட்டு. இந்த ஊடகங்களை இந்த ஊடகங்கள் என்னன்னா, இப்ப பாருங்க, விஜய், திருமாவளவன், உசு இப்படியே நகர்த்தணும்னு பாக்குறாங்க அவங்க. அதுல தப்பித்தவறி கூட அண்ணாமலை சீனுக்குள்ள வந்துடக்கூடாது. அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சீப்பை மறைச்ச வச்சா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பாருங்க. அந்த மாதிரி தமிழ் ஊடகங்கள் என்ன நினைக்குது, நாம இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம், அதனால அண்ணாமலையை மக்கள் மறந்துடுவாங்க, அதனால நாம அண்ணாமலையை புறக்கணிக்கிற மாதிரி அப்படியே நைஸா நம்ம நழுவிட்டோம்னாக்க, அதனால இந்த ரெண்டும் கொண்டு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துரும் அப்படின்னு. முதல்ல தேர்தலுக்கு இன்னும் 18 மாசத்துக்கு மேல இருக்கு. 17 19 மாசம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. அதனால தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட என்ன வேணா நடக்கலாம், கூட்டணி அமையறதுல இருந்து எல்லாமே. அதனால இட் இஸ் டூ ஏர்லி. இப்போதைக்கு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அந்த நரேட்டிவ்ல தப்பித்தவறி அண்ணாமலையோ பிஜேபியோ அதுல வந்துடக்கூடாது. மக்கள் மத்தியில விஜய் எப்படி மெதுவும் முள்ள கொண்டு போய் அவங்க மக்கள் மத்தியில சேர்த்து பொது புத்தியில விஜய வந்து ஒரு நிறுவனத்துக்கு முயற்சி இது. அவங்கள பொறுத்த வரைக்கும் முன்னாடி இவர் சொன்னார் பாருங்க, KP முனுசாமி, CV சண்முகம் எல்லாம் அதிமுக ஒண்ணு நாங்க இருப்போம், இல்ல எங்க பங்காளி கட்சி திமுக இருக்குன்னு. அந்த மாதிரி இப்ப இவங்க வந்து ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் இல்ல ஜோசப் விஜய் அப்படின்னு கொண்டு வரதுக்கு கட்டமைக்கிறதுக்கான ஒரு வேலை. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இது ஒர்த் இல்ல. நான் என்ன கேக்குறேன், 14 வயசு மனநலம் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய, மனநலம்னு சொல்லக்கூடாது, மன வளர்ச்சி குன்றிய நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா நம்ம எப்படி அதை பத்தி கவலைப்படுவோம்? பல்லாவரத்துல
அந்த மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணை காமுகர்கள் சூறையாடி இருக்காங்க. அண்ணா நகர்ல உடல் உறுப்புகளுடைய அமைப்பு என்னன்னே தெரியாத வயசுல 8 வயசு, அதுல 8 வயசுல செக்ஸ் டார்ச்சர் ஆரம்பிச்சு அதை வந்து 10 வயசு வரைக்கும் அந்த பெண் குழந்தைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து அந்த கேஸை வந்து சிபிஐ நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி அந்த வழக்குல சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வேற்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி, ஐஜி, ஜட்ஜு அந்த மாதிரிலாம் ஒரு 7-8 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இதுக்கு செலவு பண்ண அமௌண்ட் 50 லட்சம் இருக்கும்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றார். நான் சொல்லல. ஓமாம்புலியூர் ஜெயராமன், சங்கி ஓமாம்புலியூர் ஜெயராமன், வீரத்துறவி ராமகோபாலனுடைய சிஷ்யன் சொல்லல, நான் பிஜேபி காரன் சொல்லல, சொல்றது மூத்த பத்திரிகையாளர் மணி. அது எல்லாமே விவாதம் வைக்காத தமிழ் ஊடகங்கள், வெள்ளத்தை பத்தி விவாதம் வைக்காத ஊடகங்கள். நீங்க பாருங்க, 10 சென்டிமீட்டர் மழை, 6 சென்டிமீட்டர் மழைக்கு மெட்ராஸ்ல கணுக்கால் தண்ணி நிக்குது, முழங்கால் தண்ணி நிக்குது, டிராபிக் ஜாம் ஆகி பக்கம் பக்கமா நிக்குது. அந்த அளவுக்கு இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப சுகமா இருக்காங்க. 4 மாவட்டம் வெள்ளத்துல மூழ்கடிக்கப்பட்டதை இந்த தமிழ் ஊடகங்கள் பெரிய அளவுல விவாதிக்கவே இல்லை. என்ன விவாதிச்சாங்க? உதயநிதி ஸ்டாலினால இங்க தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வந்து தேசிய அளவில் நடந்த இதுக்கு போய் கலந்துக்கவே முடியல. அதை பத்தி தமிழ் ஊடகம் விவாதிக்குதா? இப்ப இவரை பத்தி திருமாவளவன் கூட்டணி பிரச்சனையை பத்தி தமிழ் ஊடகம் விவாதிக்குதா? எத்தனை விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாங்க. அவங்க திமுகவுக்கு சொம்படிக்கிறதையே, திமுகவுக்கு அவங்க வந்து திமுகவுக்கு முகம் கோணக்கூடாதுன்னு நினைக்கிறதையே அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக இந்த தமிழ் ஊடகங்கள் வச்சிருக்கிறதுனால்தான் ஒரு பித்தலாட்ட வேலையில இறங்கியிருக்காங்க.